ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கி வித் கவிராஜ். எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்து அதை வந்து லைட்டாக வதக்கி இது மாதிரி ஒரு சிக்கன் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg சிக்கன் தான் எடுத்திருக்கேன். எலும்பில்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். நான் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணனால எந்த மாதிரினாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் மசால் பொருள்லாம் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நான். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் என்கிட்ட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சு, அதையும் சேர்த்துருக்கேன் நான். அப்புறம் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. சேர்த்து இதை முதல்ல நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உங்களோட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா தேவைப்படாது, இருந்தால் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா பிசைஞ்சிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவும் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து இதையும் நல்லா கிளறிக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ஸோ இதையும் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு நம்ம வழக்கமாக சிக்கன் பொரிப்போம் அந்த மாதிரி பொரிச்சிக்கோங்க. பட் எண்ணெய் வந்து நிறையா ஊற்ற வேண்டாம். நம்ம சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கு எவ்வளோ ஊற்றுவோமோ அதில் பாதி அளவு எண்ணெய் ஊற்றி இதை வந்து பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவு எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி நல்லா முறுமுறுன்னு பொரிச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். யூஸ்வலாக சிக்கன் 65 நம்ம வந்து இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பொறுப்போம் இல்லையா. பட் இதுக்கு வந்து அவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் இருந்த எண்ணெயை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுலேருந்து கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் அதே வடச்சட்டியில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மீதி எண்ணெயெலாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக அதே வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் நீளமாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இடித்து வச்சு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாமே எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை ஆகணும், அந்த அடிக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் பொரிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து 1 ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து 2 சேர்த்து போட்டோன்னா ஒரு புளிப்பு, காரம், உப்பு டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து இந்த சிக்கன் ஃப்ரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அதை 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா இது நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக கொத்தமல்லி தழை மேலே தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சிக்கன் ஃப்ரை வந்து சிக்கன் 65 சாப்பிட்றத விட இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாவும் இருந்துச்சு. நார்மல் சிக்கன் 65 விட இந்த மாதிரி பொரித்து சாப்பிட்றது டேஸ்ட் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சாஸெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே இருக்கும். மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மேலே அப்படியே லெமன் ஊற்றி அப்படியே அந்த வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ எம்மியாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.